இன்னைக்கு நம்ம ஃபுட் வார் சீசன் 3 16th எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட ஓபனிங்ல அங்க இருக்கிற ஹயாமா பார்த்த ஹீரோவும் டேய் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அப்புறம் என்ன செஸ்ட்ல ஏதோ கண்ட கரும்பு பேட்ஜ் எல்லாம் குத்திருக்கேன்னு கேட்கும்போது அது சென்ட்ரலோட பேட்ஜா தான் இருக்கும். அப்போ நம்ம கோபயாஷி தான் கண்ட கரும்பு பேட்ஜ் எல்லாம் இல்ல, அவன் ஆக்சுவலி இப்போ ஒரு ப்ரொபேஷன்ல தான் இருக்கிறான். ஒரு அபிஷியல் கவுன்சில் ஆஃப் 10ல மெம்பர் ஆகல, ஒரு 9th பிளேஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்கிறோம்னு சொல்ல என்னடா வளர்றாங்க அப்படின்னு ஹீரோ கேட்கும் போதும் ஹயாமா அதான் கேட்டேலடா உங்க லெவல்ல நான் கிடையாது, நான் உங்களோடவுமே மேலடான்னு சொல்ல அப்ப அந்த இடத்துல ரெண்டு பேரும் வந்துட்டு நம்ம எரினாவை போட்டி போடுறதுக்காக கூட்டிட்டு போறாங்க. சோ இங்க வாங்க மேடம் வேற இடத்துக்கு போகணும்னு. ஈவன் டக்குமிக்கும் மெகுமிக்கும் கூட போட்டி போடுறதுக்கு வேற யாரோ இருக்கிறாங்க போல. சோ நம்ம ஹீரோ தான் இப்ப ஹயாமாவை எதிர்த்தாகணும். டேய் ஹயாமா பையா ரொம்ப நாளா உன ஆளை காணும் அப்படின்னு பார்த்தா போய் இந்த மாதிரி ஒரு நிலைமையில உட்காந்துருக்க அவனுக்கு அசிங்கமா இல்லையா? சரி அவர் அட்லீஸ்ட் இந்த ஜுன்வாத்தையோட ரிசர்ச் ஃபெசிலிட்டி அதாவது என்னாச்சுன்னு கேட்டா ஓ அதுவா சென்ட்ரலோட ரூல்ஸ் என்னன்னு உனக்கு தெரியாதாடா, இண்டிபெண்டா எந்த ஒரு பாடியும் ஆக்ட் ஆக கூடாது, அதனால அதை நாங்க தூக்கி விட்டுட்டோம். அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாளா நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், நான் இந்த கவுன்சில் ஆஃப் 10ல சேர்றது உனக்கு காமெடியா தெரியுதா, ஆனா இவ்வளவு நாளா நீ என்ன பண்ணிட்டு இருந்தா எனக்கு கேட்க தோணுது. நானும் பார்த்தேன் கவனிச்சேன், உன்னோட ஹாஸ்டல்ல காப்பாத்துறதுக்காக போட்டி போடுறது, அதுக்கப்புறம் இண்டிபெண்டா இருக்கணும், ஒரு ரெபலா இருக்கணும்னு சொல்லிட்டு எரினாவோட அப்பாக்கு எதிராக ஏகப்பட்ட மேட்டர் பண்றது. என்ன பிஹேவியர் இதெல்லாம்? உன்னை இதை எங்க கொண்டு போகும் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற? நீ இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல தான் நான் நம்மளோட எய்மான இந்த கவுன்சில் ஆஃப் 10ல ஒரு மெம்பராக இருக்கான முயற்சிகளை பண்ணிக்கிட்டு இருந்தோம்மா. சரி இவனுக்கு எதிராக தான் போட்டி போட போறேன்னு தெரிஞ்சிருச்சு. அட்லீஸ்ட் ஜட்ஜஸ் அது யாராவது இருக்கிறாங்களா இல்ல அதுவும் எப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம மொட்டை வருவான். சோ அவனும் இப்பதான் டிராவல் பண்ணி வந்திருக்கான் போல. அவன் இந்த அகாடமியோட ஒரு எக்ஸிகியூட்டிவா இருப்பான், லைக் ஒன் ஆஃப் த பெரிய ஆள் மாதிரி. சோ அதனால அவனை தான் இங்க ஜட்ஜா அனுப்பி விட்டு இருந்திருக்காங்க. பிளஸ் ஏற்கனவே ஹயாமா கிட்ட ஒரு இடம் சொல்லி இருந்திருப்பான்ல, அவனோட திறமை பயங்கரமா இருக்குது, ஆனா இந்த திறமை உன்னை தப்பான ஏதோ ஒரு வழியில கூட்டிட்டு போயிட போகுது, இல்லைன்னா இந்த திறமையை உன்னை கண்ட்ரோல் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு டோன்ல ஒன்னு சொல்லி இருந்திருப்பான். நினைச்ச மாதிரியே அங்க தாண்டா வந்து நிக்கிறான் அப்படின்னு யோசிச்சாவணும். ஓகே ஃபைன், உங்களுக்கான போட்டி அப்படிங்கறத நீங்க கரடியோட கறியை தான் வச்சு சமைச்சாகணும், அது மூலமா நீங்க ஒரு டிஷ் பண்ணியாகணும். எண்ணி 3 நாள் கழிச்சு உங்களுக்கு அந்த ஒரு போட்டி நடக்கும். உங்களுக்கான ப்ரிப்பரேஷன் டைம் இப்ப இருந்து ஆரம்பிக்குது. முடிஞ்ச அளவுக்கு நிறைய ட்ரையல் டிஷஸ் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட மெயின் டிஷ் ப்ரிப்பேர் பண்றது உங்களுக்கு நல்லதான ஒரு சின்ன அட்வைஸ் மாதிரி சொல்ல ஈவன் ஹயாமாவும் இதை கேட்டுட்டு கேட்டேடா ஹீரோ பையா நிறைய ட்ரையல் டிஷ் பண்ணு சரியான்ட்டு போவானா. அப்ப ஹீரோ அந்த முட்டையை பார்த்துட்டு தலை அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப நீயும் இந்த அகாடமில தான் வேலை செய்யற அப்படின்னா நீயும் அந்த சென்ட்ரலோட ஆளான்னு கேட்க இங்க பாரு நான் அகாடமில தான் இருக்கிறேன், ஆனா அதுக்குன்னு நான் யாருக்கும் சார்ந்தவன்லாம் கிடையாது, நான் நியூட்ரல் தான். சரி அது இருக்கட்டும், உண்மையாலுமே அந்த ஹயாமா பையன் சொன்ன மாதிரி அந்த ஜுன்வாத்தையோட அந்த ஃபெசிலிட்டியை வந்து மூடிட்டாங்களா? ஆமா அகாடமிக்கு கீழே அந்த ஜுன்வாத்தையோட ஃபெசிலிட்டி இல்லன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு பயங்கர குழப்பமாயிரும். கூடவே ஹயாமா இப்போ 9th சீட்ல இருக்கிறான் அப்படின்னா அப்ப இந்த ஈசன் பையன் எங்க போனா, அப்ப எரினா வந்து 10th அப்படின்னா எரினாவோடவுமே ஹயாமா பெரிய ஆளா அப்படிலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த மொட்டையும் சரி சரி ஓவரா யோசிச்சுட்டு இருக்காத, போய் முதல்ல சமைக்கிற வேலையை மட்டும் பாருன்னு அனுப்பிச்சு விட இங்க ஹீரோவும் கிச்சன்ல இருக்கிற சில கரடியோட மீட் எல்லாம் எடுக்கும் போது இந்த யூகி பொண்ணு இருக்கிறாள் அவதான் இந்த வைல்ட் அனிமல்ஸ்ல வச்சு சமைக்கிற ஒரு ஆளாச்சு. சோ அதனால அவ சொன்ன சில விஷயங்கள் அவனுக்கு ஞாபகம் இருக்கு. இருந்தாலும் சரின்னு சமைச்சு பார்த்தா கறி நல்லா தான் இருக்கு, இருந்தாலும் ஸ்மெல்லு தான் கேவலமா இருக்கு. இந்த ஸ்மெல்ல எப்படியாவது போக வைக்கணும்னு யோசிக்கும் போதுதான் மசாலா பொருட்களை ஆட் பண்றத வேற வழியே இல்ல. மசாலா பொருட்களை பயன்படுத்துறதுன்னு வந்துட்டா ஹயாமா தான் ஒஸ்தி. சோ அவனை எதிர்த்து மசாலா பொருள் பயன்படுத்துறது அப்படிங்கறதுல எனக்கு பெரிய கஷ்டம் இல்ல, இருந்தாலும் ஏன் அவனை எதிர்க்கும் போது மட்டும் இது வருது அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் ஹயாமாக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஹீரோவை எப்படியாவது தோக்கடிக்கிறதுக்காக பார்த்தா இந்த மிஷின்ஸ் ஏகப்பட்டது வந்து அந்த இடத்துல இருக்கும், அதை யூஸ் பண்றதுக்கு ஆபரேட் பண்றதுக்கு ஏகப்பட்ட ஆளுங்களும் இருக்கேன். ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து கிளம்பிருங்க, எனக்கு தேவையானதை என்னாலேயே செஞ்சுக்க முடியும்னு சொல்லி அவன் அந்த இடத்துல ஒரு சில நொடிகள்லயே பார்த்தா ஒரு விதமான மசாலா ஒன்னு ரெடி பண்ணிடுவான். இதை வச்சுதான் நான் ஹீரோவை தோக்கடிக்க போறேன்னு அவன் நினைக்க இந்த மொட்டையுமே ரைட் ஹீரோக்கு ஒரு பெரிய ஆபத்து காத்திருக்குன்னு புரியுது. இங்க ஹீரோவும் அந்த கரடி மீட்ல இருக்கிற அந்த வாசனை வந்து போகிறதுக்காக ஏதாவது ட்ரை பண்ணி பாக்குறான், பட் இருந்தாலும் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் முடிச்சுக்கிட்டு இருக்க அப்ப அந்த இடத்துல பார்த்தா நம்ம கூகா சீனியர் இருக்கிறான்ல, சோ அவனோட அசிஸ்டன்ஸ் எல்லாம் வராங்க. சோ அவங்க ஏகப்பட்ட இந்த மசாலா பொருட்கள் ஏதாவது கொண்டு வந்துட்டு கூடவே கூகா சீனியரும் உனக்கு என்ன வேணுமோ பயன்படுத்திக்க வச்செல்லாம் கண்டிப்பா இந்த போட்டியில நீ தான் ஜெயிக்கணும்னு சொல்ல டாய் உண்மைய சொல்லு எதுக்கு நீங்க வந்திருக்க, தேவையில்லாம எதுக்கு நீ எனக்குள்ள உதவி பண்றேன்னு கேட்க அப்பதான் கூகா சீனியர் சொல்றாரு சோ ஆக்சுவலி நீ இப்போ ஹயாமா கூட போட்டி போடுற இல்ல, இந்த ஒரு போட்டியா ஒரு ஃபுட் வாரா மாத்தி விட்டுரு, ஹயாமாவை தோக்கடிச்சிட்டு அவனோட 9th சீட்டை நீ எடுத்துக்கோ. ஆனா லைக் ஒரு ஃபுட் வார சேலஞ்ச் பண்றாங்க அப்படின்னா அவனுக்கு 9th சீட் போகுது, எனக்கு வேற ஏதாவது போகிற மாதிரி நான் ஏதாவது ஒன்னு சாக்ரிஃபைஸ் பண்ணமே, அதெல்லாம் நீ எதுவும் பண்ண தேவையில்லை, இந்த ஒரு ஃபுட் வார நீ கண்டிப்பா சேலஞ்ச் பண்ண. ஏன் சொல்றேன்னா எனக்காக இது நீ பண்ணி ஆகணும். ஒன்ஸ் ஹயாமாவை தோக்கடிச்சு நீ 9th சீட் போயிட்ட அப்படின்னா நான் உன்னை தோக்கடிச்சு நான் திருப்பி எப்படியே கவுன்சில் ஆஃப் 10க்குள்ள வந்துருவேன், எப்படி இந்த டீல் ஓகேவானு கேட்டுட்டு இருக்கும் போது அட போயான்னு சொல்லிட்டு சோ அதுக்கப்புறம் ஹீரோ சில ட்ரையல் டிஷ் எல்லாம் பண்ணிட்டு அந்த கூகா கிட்ட கொடுக்கும் போது அவனும் டேஸ்ட் பண்ணி பாக்குறான், இருந்தாலும் நல்லா இல்ல அடுத்தது செய்யணும். கூடவே சைட்ல நிறைய இந்த டிப்ஸ் எல்லாம் கொடுக்கறது மட்டும் இல்லாம அந்த சாப்பாட்டை பத்தி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான் சோ எப்படியும் அந்த ஹயாமா பையன் இந்த மசாலா பொருட்களை வச்சுட்டு அவனால
ஸ்மெல்லால மட்டுமே செய்யக்கூடிய மாதிரியான ஏதோ ஒரு சமையல் அவன் செய்ய தான் போறான். சோ இந்த ஸ்மெல்ல தான் ஏதாவது ஒண்ணு பண்ணணுங்கும் போது அப்பதான் அந்த நவோசோடாவை பத்தி நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். ஆமா, ஸ்மெல் இல்ல, நல்லா இருக்கிற ஸ்மெல் கேவலமா இருக்கிற ஸ்மெல்னா எதுவுமே கிடையாது. ஒரு ஸ்மெல் கேவலமா இருக்கிறங்காட்டி ஒரு ஸ்மெல் நமக்கு கேவலமா தெரியறங்காட்டி அந்த சாப்பாடும் கேவலமா இருக்கணும்னு அவசியம் இல்ல. இன்னும் சொல்ல போனா இந்த கரடியோட மீட்ல இருக்கிற இந்த ஸ்மெல்ல போக வைக்கிறதுக்கு எனக்கு இந்த ஸ்மெல்ல பத்தி முதல்ல புரிஞ்சுக்கிட்டாகணும்னு முதல்ல அந்த கரடிகளை போய் காட்டுக்குள்ள பாத்துட்டு வரலாமா அப்படின்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆக்சுவலி நம்ம கோபாயாஷி இருக்கிறாங்கல்ல, சோ அவங்க கூகா கூட்டு வந்துட்டு தேவையில்லாம எதுக்கு அகாடமிக்கலா உலாவிக்கிட்டு இருக்கிற ஹொக்கைடோல தான் டோர்னமெண்ட் நடக்குதுல, அங்க போக வேண்டியதானே கேட்கும்போது நான் தான் கவுன்சில் ஆஃப் 10லயே இல்லையே, எதுக்கு நான் டார்ச்சர் பண்றீங்க அப்படின்னு கதறி இருந்திருப்பான். இருந்தாலும் ஹொக்கைடோ போகணுமா, ஹீரோ எல்லாம் போவாங்கல்ல, சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பான். அதே நேரத்துல நம்ம கோபாயாஷி இருக்கிறாள், சோ அவ நம்ம டக்குமியும் மெகுமியும் தனியா கூட்டு வந்துட்டு சம்திங் எதையோ பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்க ஹீரோ கூகா அப்புறம் கூகாவோட ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அங்க ஒரு டூரிஸ்ட் கைடு இருப்பாரு போல, சோ அவர் கூட சேர்ந்துட்டு ஏதாவது கரடியை பார்க்கலாம்னு போயிருந்திருப்பாங்க. ஓகே, இந்த இடத்துல அந்த கரடியோட கால் தடங்கள்லாம் இருக்குது, வாங்க இந்த இடத்துல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், கரடியை பார்க்க முடியும்னு சொல்லி உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்களா. கூகா சீனியர்லாம் பயங்கரமா குளிரும் நடுங்கிட்டு உட்காந்துருப்பான். அப்பதான் ஹீரோ சரி ஹயமா எப்படி கவுன்சில் ஆஃப் 10க்குள்ள போனான்னு கேட்க அது ஒரு சிம்பிளான கதை தான். ஆக்சுவலி நாங்க 2 பேர் வந்து வெளியே வந்துட்டோம் கவுன்சில் ஆஃப் 10ல இருந்து, சோ அதனால கவுன்சில் ஆஃப் 10ல சீட் வந்து வேக்கண்டா இருந்தது, அதுக்காக யாராவது போட்டி போடுறீங்களா அப்படின்னு போட்டி போடுற நபர்களையே நம்ம எரினாவோட அப்பா தான் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அந்த டாட்டூ போட்ட பையன் இருப்பான்ல, சோ அவனையே பார்த்தா செகண்ட் இயரை சேர்ந்த ஒரு 4 பேர் தோக்கடிச்சிருப்பாங்களா, அந்த 4 பேரை நம்ம ஹயமா தோக்கடிச்சு அப்படிதான் அவன் கவுன்சில் ஆஃப் 10க்குள்ள போயிருந்திருப்பான். சோ இப்படி ஜெயிக்கிறான் அப்படிங்கறது மட்டும் இல்லாம ஒன்ஸ் ஹயமா ஃபால் செலக்ஷன்ல ஜெயிச்சதுல இருந்து அவன் வந்து ஒரு ஜீனியஸ் லெவலுக்கு போயிட்டான். இன்னும் சொல்ல போனா நம்ம எரினாவோட அப்பா என்ன மென்டாலிட்டியில இருக்கிறாரோ, அவருக்கு எதெல்லாம் சரின்னு தோணுதோ அது எல்லாமே நம்ம ஹயமாக்கும் சரின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. சோ அந்த மாதிரி தான் அவன் இருக்கிறான். சோ இப்போ அந்த ஹயமாக்கு பயங்கரமான ஸ்கில்ஸ் இருக்குதுங்கிறது உண்மைதான். ஆனா அவனை நீ தோக்கடிக்கணும் அப்படின்னா புதுசா நீ ஏதாவது யோசிச்சாகணும்னு சொல்ல, புதுசா என்ன யோசிக்கிறேன்னு ஹீரோ சாயும் போது அப்படியே இருக்கிற ஒரு மரத்துல இடிச்சிருவானா. ஆனா அப்பா அந்த மரத்தை நம்ம ஹீரோ கவனிக்க அவனுக்கு ஏதோ ஒரு ஐடியா வந்துரும். சரி நாங்க இருந்து வந்துகிட்டு இருக்க ஏன் கரடியை பார்க்காம கூட்டு வந்துட்டீங்கன்னு அந்த டூரிஸ்ட் கைடு கேட்கும்போது கரடியை பார்க்காமலே ஐடியா கிடைச்சிருச்சு தலைன்னு சொல்லி வந்தாங்களும் நம்ம ஹீரோ அங்க ஒரு மரத்துல இடிச்சிருந்திருப்பான்ல, அந்த மரத்துல சில பெரி எல்லாம் இருந்திருக்கும், அது எல்லாத்தையும் இந்த மெடிசனல் பர்பஸ்க்கு எல்லாம் பயன்படுத்துவாங்களாமா. அந்த பெரியையும் இந்த கரடியோட மீட்டையும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஹாம்பர்கர் மாதிரி செஞ்சு கொடுக்க அந்த கரடியோட மீட்ல இருந்து அந்த ஸ்மெல்லும் போயிருச்சு, ஈவன் டேஸ்ட்டுமே படு சூப்பரா இருக்குமா. இந்த பெரி இருக்குதுல, இதை பத்தி ஹீரோக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அது எப்படின்னு பார்த்தா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம எரினா கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது இசாக்கோ எல்லாருக்கும் டீ போட்டு கொண்டு வந்திருப்பாளா. சோ அப்ப அந்த டீல இந்த ஒரு பெரியுமே அவ பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த பெரிய பத்தின வரலாறு எல்லாம் சொல்லியிருந்திருப்பா. சோ அதனாலதான் அந்த மரத்துல அந்த பெரிய பார்த்தோன்னே டக்குன்னு நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வந்திருக்கும். சோ இப்ப நம்ம ஹீரோ ஒரு ட்ரையல் டிஷ் சமைச்சிருக்கான்ல, அதே மாதிரி ஹயமாவும் சமைச்சிருப்பானா. அங்க ரூம்குள்ள போய் நின்ன உடனே பார்த்தா அந்த ஸ்மெல்லே வந்து அவங்கள தூக்கி சாப்பிட்டுரும். என்னடா ஹீரோ பையா நீ உன்னோட ட்ரையல் டிஷ் சமைச்சிட்டியா என்னன்னு சொல்லி ஹீரோவோட கையை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு ஓ பெரிஸ பயன்படுத்த போறியா, சரி விடு, ஆனா நீ என்னத்த பயன்படுத்தினாலும் உன்னால என்ன தோக்கடிக்க முடியாது, ஏற்கனவே 2 தடவை என்கிட்ட தோத்துருக்க, இது உன்னோட 3வது தோல்வியா இருக்க போது தயாராயிக்கடான்னு சொல்ல அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. சோ தேங்க்யூ.